தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் அதிசயத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நீதிமொழிகள் 29 அதிகாரம் 11 வசனம். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, அறிவில்லாதவர் தம் சினத்தை அடக்க மாட்டார், ஞானமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவர் சினம் ஆறும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் நல் ஆலோசனை என்னவென்றால், மூடன் தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஞானி தன் மனதில் தோன்றுவதை அவன் படபடவென்று அதை வெளியே சொல்லாமல் அடக்கி வைத்துக் கொண்டு எது நல்ல வார்த்தை, எது நாம் பிரயோஜனமான வார்த்தை, எதை நாம் பிறர் மத்தியில் கூற வேண்டும் என்று வார்த்தைகளை அளந்து அடக்கி ஒரு பிரயோஜனமான வார்த்தையை மட்டுமே பேசுவானாம். ஆனால் மூடன் அப்படி இல்லை. அறிவில்லாதவன் தன் மனதில் பிறர் மேல் ஏதானும் குறை இருந்தால் உடனே அதை படபடவென்று கோபத்தில் அதை அடக்கி வைக்காமல் கூறிவிடுவானாம். அது பிறருடைய பகையை வளர்க்கும் பிரியமானவர்களை. ஆகவே நாம் கர்த்தர் இன்று இந்த நல் ஆலோசனையா நமக்கு கூறுவது என்னவென்றால், பிறர் மீது குறை காணப்பட்டாலும் நாம் அதை அமைதியாக அனைத்தையும் அவர்கள் மனது புண்படும்படி பேசாமல் அதை அமைதியாக எது கூற வேண்டும், அதை எப்படி கூற வேண்டும், எப்படி கூறினால் அவர்கள் கோபப்படாமல் சினமடையாமல் நாம் சொல்வதை ஆமாம் நாம் தவறு செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் உணர்வார்களோ அப்படி உணர்கின்ற வகையில் கூற வேண்டும். அல்லது இல்லாவிட்டால் நாம் படபட என்று கூறும் பொழுது அவர்களும் கோபப்பட்டு இதனால் சண்டைகளும் சச்சரவுகளும் பகை உணர்வுகளும் எதிர்ப்புகளும் அதிகமாக தோன்றும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் இன்றிலிருந்து ஒருவரிடம் ஒரு குறை கண்டாலும் அல்லது ஒருவரை பற்றி ஏதேனும் ஒன்று நாம் கூற வேண்டும் என்று நினைத்தாலும் அதை யோசித்து இப்பொழுது அதை கூறலாமா, அதை எப்படி கூற வேண்டும், அதை எப்படி அவர்கள் வருத்தப்படாத அளவிற்கு அவர்கள் தாம் செய்வது தவறுதான் என்று உணர்வுகின்ற அளவிற்கு எப்படி அன்பால் அதை கூற வேண்டும் என்று நாம் யோசித்து தேவையற்ற வார்த்தைகளை அடக்கி கொண்டு தேவையற்ற அந்த கடும் சொற்களை நாம் குறைத்து கொண்டு அன்பாக கூறி அவர்களை திருத்த முற்பட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்தி மூலமாக தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் படபடென்று வெளிப்படுத்துபவன் மூடன் அதை அடக்கி வைத்து பிறர் கோபப்படாத அளவிற்கு, பிறர் வெறுத்து ஒதுக்காத அளவிற்கு, பிறர் தன் தவறை புரிந்து கொள்ளும் அளவிற்கு ஞானமாக அமைதியாக அன்பாக அறிவுரை கூற வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இன்றிலிருந்து நாங்கள் அப்படி பிறரிடம் நடந்து கொள்வோம். படபடவென்று மனதில் உள்ளதை பேச மாட்டோம், பிறரை தாக்கின்ற வகையில் பேச மாட்டோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் முடிவெடுக்கின்றார்கள் எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.